சார், இந்த டேபிள்ல உள்ள எல்லா வேல்யூஸும் நான் மனப்பாடம் பண்ணணுமா? அதெல்லாம் நீ ஒன்னும் மனப்பாடம் பண்ண வேணாம். இத கவனி. கணிதா, கன்சிடர் an equilateral triangle of side 2 units. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல நீ ஆல்டிடியூட் வரைஞ்சாலும் சரி, மீடியன் வரைஞ்சாலும் சரி, ஏன் ஆங்கிள் பைசெக்டார் வரைஞ்சாலும் சரி, மூணுமே ஒரே லைன் செக்மெண்ட் தான். ஸோ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. ஏன்னா இது ஆங்கிள் பைசெக்டார் 60 டிகிரியை பாதியா வெட்டும். அதே லைனு இந்த ட்ரையாங்குலரோட ஆல்டிடியூடாவும் இருக்கும். அது இந்த பாயிண்ட்டை நீ பார்த்தீங்கன்னா இந்த லைன் செக்மெண்ட்டை ஈக்குவலா டிவைட் பண்ணும், மிட் பாயிண்டா இருக்கும். இது உனக்கு புரியுதுல? சரி, இப்போ நீ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோ. அதாவது ஓகே, இந்த சைடு என்னன்னு கண்டுபிடிச்சு 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூவை கண்டுபிடி. சார், நான் தெரியாத சைடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம பித்தோகரஸ் மாமா சொன்னபடி பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 minus 1 that is equal to 3. So that implies x is equal to plus or minus root 3. ஆனா x எனக்கு பாசிட்டிவ்னு தெரியும், அதனால நான் root 3ன்னு எடுத்துக்கிறேன். So x is equal to root 3. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. sin 60 கண்டுபிடிக்கணும். 60 இங்க இருக்கு. அப்ப ஆப்போசிட் சைடு வந்து root 3, ஹைபோட்டனஸ் சைடு வந்து 2 தான். cos 60, adjacent side 1, hypotenuse side 2. tan 60, opposite side root 3, adjacent side 1. So cosecant அதோட ரெசிப்ரோக்கல் தான், சைனோட ரெசிப்ரோக்கல், அதனால 2/√3ன்னு எழுதிடலாம். சீக்கண்ட்ங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல், அப்போ அது 2. காட்டுங்கிறது டேனோட ரெசிப்ரோக்கல், அப்போ அது 1/√3. இப்போ 30 டிகிரி கண்டுபிடிக்கும் போது sin 30 டிகிரி ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ் சைட், ஸோ அது 1/2. cos 30 டிகிரி adjacent side by hypotenuse side √3/2. tan 30 degree opposite side by adjacent side 1/√3. இப்போ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா போதும், 2/√3 √3. ஓ, அவ்வளவுதானா? அப்ப இது எதையும் மனப்பாடம் பண்ண வேணாமா? இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து அப்சர்வ் பண்ணாலே கிடைச்சிருமா? சார், இருந்தாலும் நான் 45 டிகிரிக்கு என்ன சார் பண்ணுவேன்? டே கணிதா, அதுக்கு நீ இந்த ரைட் ஆங்கிள் தான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ங்கிறனால அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது 45 டிகிரியா இருக்கும், இதுவும் 45 டிகிரியா இருக்கும். இந்த சைடை நீ 1 கூட எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல ஹைபோட்டனஸ் சைடை கண்டுபிடிச்சிட்டு 45 டிகிரிக்கான 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் வந்து எழுது. அன்னோன் சைடை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு பித்தோகரஸ் மாமா சொல்றத கேட்டா எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், அதாவது 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஸோ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் √2 வரும். ஆனா இங்க எக்ஸ் பாசிட்டிவ்னு எனக்கு தெரியும், அதனால பிளஸ் √2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2. sin 45ங்கிறது இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நான் எதனால எடுத்துக்கலாம். sin 45 ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ் சைட் 1/√2. cos 45 adjacent side by hypotenuse side, அதுவும் 1/√2. tan 45 opposite side by adjacent side, அதாவது 1. அதோட ரெசிப்ரோக்கல் √2, 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான். ஓ, அவ்வளவுதானா? அப்ப இதையும் மனப்பாடம் பண்ண வேணாமா? இந்த ட்ரையாங்கிள் இருந்து அப்சர்வ் பண்ணாலே கிடைச்சிருமா? ஆனா ஒரு சின்ன சந்தேகம் சார், 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் நான் என்ன சார் பண்ணுவேன்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ, மூக்கு 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 மாசாவா. யோ, ஆள் சொல்லியா? ஐயோக்கத குளிக்கறான் பாரு. சோக்கா மடனாயா இருந்தாலே. அப்ப கொன்னுடுவேன்.